हाँ प्रभु। सो இதுக்கப்புறம் பார்க்கலாம். வைஷ்ணவ் தாஸ் பாபாஜின்னு உத்தர் दिया. वैष्णव दास बाबा जी महाराज வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன, न्याय शास्त्र के अनुसार जाति नित्य है, किंतु वह जाति मनुष्यों के देश भेद से उत्पन्न जाति भेद को लक्ष्य नहीं करती. சோ நியாய சாஸ்திரம் பத்தி பாத்தீங்கன்னா ஜாதி வந்து நித்தியம். ஆனா எந்த ஜாதின்னு பத்தி சொல்லிருக்காங்க, இப்ப மனுஷங்க வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க முஸ்லீம் இவங்க கிறிஸ்டியன் இந்த ஹிந்துஸ்லயே சோ 50 ஜாதி இருக்கு. சோ இந்த ஜாதி பத்தி சொல்லல. எந்த ஜாதி பத்தி சொல்லிருக்காங்க, கோ ஜாதி, அதுக்கப்புறம் பக்ரி ஜாதி, ஆடு மாடு ஆடு மனுஷங்க, மாடு இந்த மாதிரி அப்படி. வேற 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 ஜாதிகள் வந்து நித்தியம் சொல்லியிருக்காங்க. ஆனா மனுஷங்கள் வச்சிருக்கிறது முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து, அதுக்கப்புறம் இந்த அந்த அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அது இது இது இதுன்னு கிடையாது. சோ அந்த ஜாதி பத்தி நித்தியம் சொல்லல. சுடாமணினே கஹா ஆப் பில்குல் டீக் காத்தே, நீங்க வந்து கரெக்டா சொன்ன. யார் சொல்லிட்டு இருக்கிறது, யார் சொன்னாங்க இந்த வார்த்தை? चूड़ामणि। हाँ चूड़ामणि. किंतु हिंदू और मुसलमान में कोई जाति भेद या नहीं? हिंदू और முஸ்லிம்ல ஏதாச்சும் ஜாதி பேதம் இருக்கா இல்லையா இல்ல பிரபு. அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டுட்டு இருக்கிறது, சூடாமணி चूड़ामणि। கேட்டுட்டு இருக்காங்க. सो वैष्णव दास சொல்லிட்டு இருக்காங்க என்ன, हाँ एक प्रकार का जाति भेद है. ஒரு மீன்ஸ் என்ன, ஒரு பிரகாரமானது ஜாதி பேதம் இருக்கு என்ன, किंतु वह जाति नित्य नहीं. சோ ஒரு பிரகாரமா ஜாதி பேதம் இருக்கு, ஆனா அந்த ஜாதி பேதம் வந்து நித்தியம் கிடையாது. मनुष्य मात्र की जाति एक ही है. भाषा भेद, देशा भेद, वेशभूष भेद तथा वर्ण भेद से एक मनुष्य जाति है, अनेक जातियों को कल्पना मात्र कर ली गई है. சோ இருக்கிறது மனுஷ ஜாதி ஒன்னேதான். அந்த மனுஷ ஜாதியில இந்த வேற 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 ஜாதி பேதம் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அதெல்லாம் நித்தியம் கிடையாது. ஆனா அந்த மனுஷனுக்கு அதெல்லாம் நித்தியம் கிடையாது. எக்ஸாம்பிள், இந்த ஜென்மத்துல முஸ்லீமா பிறந்தா அடுத்த ஜென்மத்துல ஹிந்துவா பிறந்தா அப்போ முஸ்லீம் ஜாதி போயிடுச்சுதான் இல்லையா, இப்போ ஹிந்து வந்துட்டாங்க அந்த ஜாதி வந்து. சோ அதனால ஜாதி வந்து இது வந்து கால்பனிகம் மட்டும்தான். அந்த caste இந்த caste எல்லாம் வெறும் काल्पनिक மட்டும்தான். चूड़ामणि, क्या जन्मदार कोई भेद नहीं? क्या केवल पहने के आदि के भेद से हिंदू और मुसलमान को भेद है, अतः उसका जन्म से ही कोई संबंध है? சோ चूड़ामणि கேக்குறாங்க, ஜென்மலிருந்து ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, வெறும் பாஷை, அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க நடக்கிற அவங்க நடந்துக்கிற மாதிரி இதுலயே பேதம் இருக்கா, இல்லைன்னா அவங்க வந்து பை பர்த்ல இருந்து ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு चूड़ामणि கேட்டுட்டு இருக்காங்க. वैष्णव दास சொல்லிருக்காங்க அதுக்கு, कर्मों को अनुसार जीव का उच्च एवं नित्य वर्ण में जन्म होता है. வர்ண பேதிக்கு சோ கர்மத்து மூலமா மட்டும்தான் என்ன அந்த ஜீவனுக்கு உச்ச குலத்துல இல்லைன்னா நீச்ச குலத்துல ஜென்ம கிடைக்கும். वर्ण भेद के अनुसार मनुष्यों को कर्माधिकार पृथक पृथक होता है. சோ எக்ஸாம்பிள், அவங்க நல்ல கர்மம் செஞ்சிருந்த பிராமண குலத்துல கெட்ட மீன்ஸ் நல்ல கர்மம் பண்ணலன்னா சூத்ர குலத்துல, இன்னும் அதோட மோசம் பண்ணிருந்தா அதோட மோசமான குலத்துல பிறப்பாங்க. அவங்களோட அவங்களோட எந்த வர்ணாசிரம தர்மம் பிறக்கிறாங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்டு அவங்களோட கர்ம கூட இருக்கும். ब्राह्मण क्षत्रिय वैश्य और शूद्र ये 4 वर्ण है, बाकी सब अंत्यज है. இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர இங்க வந்து 4 தர்மம், இது வந்து 4 வர்ணங்கள். மீதி இதுக்கு மேல மோசமா இருக்காங்க இல்லையா, யவன சண்டால நராதமா, இவங்கெல்லாம் யாரு, இதோ அந்தியஜ்னு சொல்லுவாங்க. அந்தியஜ்னா அந்த சமாஜத்துல தூரமா இருக்கிற ஆளுங்க, மீன்ஸ் தூரம் வச்சிருக்கிற ஆளுங்களை வந்து அந்தியஜ்னு சொல்லுவாங்க. அவுட் சைட் கேஸ்ட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்களே இங்கிலீஷ்ல, அந்தியஜ் அவுட் சைட் த கேஸ்ட் சிஸ்டம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா? மீன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து வைஷ்ணவ தாஸ் பாபுஜி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஜாதி வந்து
நியாயசாஸ்திரம் பத்தி பாத்தீங்கன்னா ஜாதி வந்து நித்தியம். அது எந்த ஜாதி? கோ ஜாதி, மனுஷ ஜாதி, அந்த மாதிரி ஜாதி. ஆனா இந்த மனுஷன் ஜாதிக்குள்ள வச்சிருக்கிற நிறைய 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 காஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? அந்த அந்த பாஷா பேதம், வர்ணம், அது இது இது பத்தி இதெல்லாம் மனுஷங்களை வச்சிருக்கிறது. அந்த காஸ்ட், இந்த காஸ்ட், இந்த காஸ்ட், அந்த காஸ்ட், அதெல்லாம் மனுஷன் வச்சிருக்கிறது. அது வந்து நித்தியமானது கிடையாது. அது வந்து வெறும் டெம்பரரி மட்டும்தான். அதுக்கு சூடாமணி கேக்குறாங்க, என்ன அப்போ இது சோ ஜாதி இந்த மாதிரி வேற 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 இருக்குன்னு சொல்லுங்க. அது வெறும் இந்த மூலி, அந்த காஸ்ட், இந்த காஸ்ட் மேல டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ ஜென்மல இருந்து எதுவும் பேதம் கிடையாது என்ன? சோ இந்த ஜென்மத்துல இருந்து எது பேதம் கிடையாது. வெறும் அந்த காஸ்ட் கீஸ்ட் மீன்ஸ் அந்த அவங்க நடந்துக்கிற மாதிரி அவங்க போடுற ட்ரெஸ் மேலதான் டிபெண்டா இருக்குமே என்ன காஸ்ட் வேற வேறன்னு சொல்லிட்டு. அது கேட்கும்போது அதுக்கு வைஷ்ணவதாஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த அந்த கர்ம மூலம் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பண்ணிருக்கிற கர்ம மூலமா உச்ச குலம் நீச்ச குலம் ஜென்மம் கிடைக்கும். நல்லா நல்ல கர்ம பண்ணிருந்தா உச்ச குலத்துல, இல்லைன்னா மோசமான ரொம்ப மீன்ஸ் நல்ல கர்ம பண்ணலன்னா சூத்ரா, இன்னும் அதோட மோசமான அந்தியஜா பிறப்பாங்க. இதெல்லாம் என்ன மீன்ஸ் இதெல்லாம் எது மேல டிபெண்ட் ஆயிட்டு இருக்கு? கர்ம மேல டிபெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க உச்ச குலத்துல பிறக்கிறது, மோசமான குலத்துல பிறக்கிறது, இதெல்லாம் எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு? முன்னாடி ஜென்மத்துல பண்ணிருக்கிற கர்ம மேல டிபெண்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? சோ என்ன வர்ணங்கள் என்னன்னா பிராமண, க்ஷத்ரியா, வைஷ்ய, சூத்ர. இவங்க வந்து வரணும். மீதி மீதி இருக்கிற காஸ்டுங்கள்ல என்ன? அவுட் காஸ்ட். அவுட் காஸ்ட்னா அந்தியஜ், அந்தியஜ்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்லிம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன யார் 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 யாரு அந்தியஜ்னு சொல்லுவாங்க. அவுட் காஸ்ட் சிஸ்டம். சோ சூடாமணி கேக்குறாங்க இப்போ இப்போ என்ன அப்போ அந்த முஸ்லிம் அந்தியஜ் நஹி ஹே. இப்ப அந்த முஸ்லிம்ஸ் என்ன அந்தியஜே இல்லையா? ஏன்னா இப்போ வைஷ்ணவதாசா சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல என்ன, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர இவங்க மட்டும்தான் வர்ணங்க சம்பந்தப்பட்டது. மீதி ஆளுங்கள்ல என்ன அந்தியஜ், அவுட் காஸ்ட் சிஸ்டம். அவுட் காஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ சேம் இது வைஷ்ணவதாஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ சூடாமணி வந்து. இப்போ அந்த முஸ்லிம்ஸ் வந்து அந்த அவுட் காஸ்ட் தானே? அந்த சூடாமணி கேக்குறாங்க இப்போ முஸ்லிம் அந்தியஜி இப்போ அந்த முஸ்லிம்ஸ் வந்து இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்போ வைஷ்ணவ அந்த இவங்க மட்டும் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர மட்டும் தான் வர்ணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க, மீதி எல்லாம் அவுட் காஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ முஸ்லிம்ஸ் அவுட் காஸ்டா இல்லையா? இப்போ யாரு கேக்குறது? இந்த சூடாமணி கேக்குறாங்க. அதுக்கு வைஷ்ணவதாஸ் என்ன சொல்றாங்க? ஹே அவங்க வந்து அவுட் காஸ்ட் தான். நானும் ஒத்துக்கிறேன். வைஷ்ணவதாசம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவுட் காஸ்ட் தான். ஹே वे शास्त्रों के अनुसार अंत्य अर्थात 4 वर्णों से बाहर है. சாஸ்திரங்கள் பத்தி பாத்தீங்கன்னா அவங்க அந்த 4 வர்ணங்களோட வெளியில இருக்காங்க. இப்போ चूड़ामणि கேக்குறாங்க, तब मुसलमान कैसा वैष्णव हो सकता है और आर्य वैष्णव लोग कैसा उनका संग कर सकता है. இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அந்த முஸ்லிம்ஸ் வந்து வெளியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எங்க இந்த 4 வர்ணங்களோட வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரோட வெளியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த முஸ்லிம்ஸ் எப்படி வைஷ்ணவ ஆகுறாங்க? அந்த மாதிரி முஸ்லிம்கள் கூட நீங்க எப்படி போய் சேர்றீங்க? ஏன்னா இந்த பிரச்சனைல ஏன் வந்தது? இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம பார்த்தோம். இந்த முஸ்லிம்ஸ் வந்து அந்த காஜி வம்சங்களை வந்து வம்ச ஆளுங்களை வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? இந்த தேவிதாஸ் வித்யாரத்னா இந்த பாபாஜி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த பாபாஜிஸ் வந்து அந்த முஸ்லிம் காரங்களை புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து மகாபிரபோட கிருபா பாத்திரான காஜி வம்சத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி புகழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ இது அந்த தேவிதாஸ் வித்யாரத்னாவும் அதுக்கப்புறம் சம்புதாஸ் பாத்துட்டாங்க. அவங்களுக்கு சோ அந்த மீன்ஸ் அந்த பிரச்சனை எல்லாம் அங்கில இருந்து வந்தது. அந்த சூடாமணி இப்ப அததான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த முஸ்லிம்ஸ் வந்து அந்த 4 வருடத்துல இருந்து வெளியில இருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அவுட் காஸ்ட் சிஸ்டம் சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளுங்க எப்படி வைஷ்ணவ முடியும்? அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க சேர்றீங்க. புரிஞ்சத கொஸ்டின்? புரிஞ்சது பிரபு புரிஞ்சது. சுதவி பிரபு புரிஞ்சு.
வைஷ்ணவதாஸ் அதுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஜின்கோ சுத்த பக்தி ஹே வேஹி வைஷ்ணவ் ஹே. யாருக்கு சுத்த பக்தி இருக்கோ அவங்கதான் வைஷ்ணவ். சுதா ஆஹ், மனுஷ மாத்திரம் வைஷ்ணவ தர்ம அதிகாரி ஹே. மனுஷங்கள் எல்லாருமே वैष्णव आवला. जन्म दोष के कारण मुसलमानों को वर्णाश्रम धर्म के अनुसार प्रत्येक वर्णों के लिए निर्दिष्ट कर्मों से अधिकार नहीं है, किंतु भक्ति के क्षेत्र में उनका संपूर्ण अधिकार है. அவங்க அவங்க கர்மத்து மூலமா அவங்க வந்து பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரா இல்லைன்னா முஸ்லிமோ இல்லைன்னா கிறிஸ்டியனா பிறந்திருக்கலாம். அது கர்மத்து மூலமா அது எல்லாருக்கும் அவங்க அவங்க வேலைதான் பண்ணணும். வேற வேலை பண்றதுக்கு அதிகாரம் இல்ல. ஆனா பக்தி எல்லாருமே பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லிம் வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு பூஜை பண்ண முடியாது பிராமண மாதிரி, இல்லைன்னா பிராமண மாதிரி யக்ஞம் இது இதெல்லாம் பண்ண முடியாது கர்மத்தில் கர்ம சாஸ்திர பிரக்கிரி பாத்தீங்கன்னா. ஆனா பக்தியில அப்படி கிடையாது. பக்தியில அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பக்தி ஃபுல்லா பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எக்ஸாம்பிள் யாரு? ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர். அதுக்கப்புறம் சூர்தாஸ். சூர்யதாஸ் பேர் கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கோம் பிரபு. சூர்யதாஸ் கிடையாது, ஆக்சுவலி கபீர் தாஸ். இன்னொரு முஸ்லீம் இருந்தாங்க கபீர். சூர்கான். சூர்கானும் இன்னும் அவங்க பேருன்னு நினைக்கிறேன். சூர்கான் நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓகேங்களா? சோ அவங்க கூட இது பண்றேன். ராதாகிருஷ்ண திவ்யமான லீலையில பாக்குறாங்க. சோ நிறைய 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 எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப மேல்கோட்டையில கூட பாத்தீங்கன்னா அந்த முஸ்லீமோட அந்த செல்வ நாராயண டிடி வந்து முஸ்லீம் கொண்டு போயிடுவாங்க இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது பிரபு, நான் இன்னும் போனதே இல்ல. நல்லது. அந்த செல்வ நாராயண டிடி வந்து முஸ்லிம்ஸ்காரங்க கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முஸ்லிம் ராஜா கொண்டு போனதுக்கு அப்புறம் ராமானுஜாச்சாரி அங்க போறாங்க அந்த டெல்லிக்குள்ள அந்த விக்கிரகம் பகவானோட விக்கிரகம் அங்கிட்டு வர்றதுக்கு. அப்போ அந்த ராஜா சொல்லுவான், அது அந்த விக்கிரகம் வந்து என்னோட பொண்ணு கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அட்ராக்டா இருக்கும் அந்த பகவானுக்கு. நீ போய் என்ன பொண்ணோட பொண்ணு கிட்ட வாங்கிக்கலாம். அப்போ ராஜா கூட சொல்லுவாங்க, அந்த விக்கிரகம் கூட வந்துடுச்சுன்னா நீ கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு. அப்போ ராமானுஜார சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்பாங்க, உன்னோட அப்பா சொன்னாங்க விக்கிரகம் வந்தா கூட்டிட்டு போக சொன்னாங்க, எனக்கு கொடுத்துடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ராமானுஜாரி. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், விக்கிரகம் வந்தாதான் எங்க அப்பா கூட்டிட்டு போக சொன்னாங்க, நீங்க எல்லாம் தூக்கிட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதுன்னு ராமானுஜாரி சொல்லுவாங்க, செல்வ நாராயணா ஓடிவான்னு சொல்லிட்டு. அந்த விக்கிரகம் ஓடி வந்து ராமானுஜாரியா தொட மேல வந்து உட்காரும். அப்ப ராமானுஜாரியை கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் மேல்கோட்டையில பிரதிஷ்டாபனை பண்ணுவாங்க அந்த பகவான் வந்து செல்வ நாராயணவ. அதுக்காக ஆனா அந்த பொண்ணால இருக்க முடியாது பகவானை விட்டுட்டு. மறுபடியும் அந்த அம்மா வந்து என்ன மேல்கோட்டையில பகவானுக்குள்ள டியூட்டிக்குள்ள என்டர் ஆயிடும். மீன்ஸ் என்ன முஸ்லிம்ஸ வந்து பக்தி பண்றதுக்கு பூர்ணமா அதிகாரம் இருக்கு. ஆனா கர்ம தர்மத்துல பாத்தீங்கன்னா அதிகாரம் கிடையாது. ஆனா பக்தி பண்றதுக்கு மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு. कर्म कांडा ज्ञान कांडा और भक्ति कांडा का परस्पर जो सूक्ष्म भेद है उस पर जब तक पुंखानुपुंख रूप से विचार नहीं किया जाता तब तक यह कभी नहीं कहा जा सकता है कि हम शास्त्र का तात्पर्य जान लिया है. So என்ன சொல்லிட்டு இருக்காங்க, however they have every right to participate in the practice of one. Have never say that he knows the actual performance until he minutely examine the subtle difference between karma kanda, gnana kanda and bhakti kanda. சோ சாஸ்திரம் வந்து யாராலையும் கிளியரா புரிஞ்சுக்க முடியாது. இது வரைக்கும் கர்ம காண்டா, ஞான காண்டா, சோ பக்தி காண்டா இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்காம, இது கிளியரா தெரிஞ்சுக்காம சாஸ்திரம் வந்து யாராலும் உண்மையா புரிஞ்சுக்கவே முடியாது. சோ சாஸ்திரம் வந்து கம்ப்ளீட்டா யாராலையும் சாஸ்திரம் வந்து கிளியரா புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த கர்மகாண்டியா இருந்தாலும் ஞான காண்டியா இருந்தாலும் இவங்கெல்லாம் யாரும் என்னைக்குமே சாஸ்திரம் புரிஞ்சுக்க முடியாது. வெறும் பக்தி யோகம் மட்டும்தான், பக்தியால இருக்கிற ஆளுங்கள் மட்டும்தான் உண்மையா சாஸ்திரம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். வேதே ராமாயணம் செய்வ புராணம் பாரதம் ததா ஆதி அந்தே ச மத்தியே ச சர்வத்ர ஹரி கீயதே. சோ வேதங்கள் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பகவான் பத்தி தான் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது.
அவங்களோட அதிகாரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் தெரியும். ஏன் வேதங்களை யாரு? சாம் பகவான். நீ பகவான் வந்து கர்மனால ஞானால படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா என்ன? பகவானே அவங்கள மேல கிருப்பா காட்டி கருணை புரிஞ்ச வச்சு மட்டும்தான் அது புரியும். அது ஏன் பகவான் எதனால கிடைப்பாங்க? பக்தியால மட்டும்தான் கிடைப்பாங்க. பகவானுக்கும் அந்த சாஸ்திரங்களுக்கும் வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது. அதனாலதானே சோ என்ன வியாச மகர்ஷி பாகவதம் எழுதிருக்காங்க. பாகவதம் வியாச மகர்ஷிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் பிரபு. தெரியும். ஒத்துக்கிறீங்களா? 3 பேரும் தெரியும்னு சொல்லிட்டு வியாச மகர்ஷிக்கு பாகவதம்னு சொல்லிட்டு. பிரபு. சுதேவி. பிரபு. தேவி மாதாஜி. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய வேதம் எல்லாம் பண்ணாரு அவரு. ஆனா நான் சொல்றேன், வியாச மகர்ஷிக்கு பாகவதம் வந்து தெரியாது. அஹம் வேத்தி சுகோ வேத்தி வியாசோ வேத்தி ந வேத்தி வ பக்தியா கிராஹ்யம் பாகவதம் நான் புத்தே நாச டீக்கையா. வியாச மகர்ஷி பாகவதம் வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் தெரியாது பிரபு. ஃபர்ஸ்ட் வேதம் தான் பண்ணாரு அவரு. எப்பவும் ஃபர்ஸ்ட் தெரியாது, லாஸ்டும் தெரியாது. ஸ்லோகோட சொல்லிட்டு இருக்கானே, அஹம் வேத்தி சுகோ வேத்தி வியாசோ வேத்தி ந வேத்தி வா. சுவாமி சிவன் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்லோகம் வந்து. ஓகேவா? சுவாமி சிவன் வந்து இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்காங்க. வியாச மகர்ஷி தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியாது. ஏன்? வேதங்கள் வந்து மர்ம வித்யா. பகவானே கிருபா கருணை பண்ணி புரிஞ்ச வச்சா மட்டும்தான் அது புரியும். பாருங்க, லார்ட் சிவா சாட். எந்த சாப்டர் பிரபு? ஐ மீன் சிவா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும், சுகதேவ கோஸ்வாமி தெரியும், ஆனா வியாச மகர்ஷி தெரியுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. சோ வியாச மகர்ஷிக்கு ஆக்சுவலி பாகவதம் வந்து தெரியாது. பாகவதம் சோ இதெல்லாம் யார்? பாகவதம் என்ன? சுவாமி கிருஷ்ணரு. பகவான் யார் மேல கிருப்பை காட்டி புரிய வைக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். சோ வியாச மகர்ஷிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற டாபிக் வந்துடும். சோ சுடாமணி கேக்குறாங்க, இப்போ கொஸ்டின் இப்போ கிளியரா புரிஞ்சுதா? முஸ்லிம்ஸ் வந்து இப்போ அந்தியாஜ்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க, அவுட் காஸ்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ அந்த முஸ்லிம்ஸ்க்கு வந்து வைஷ்ணவ் ஆவறாங்களா இல்லையா? மீன்ஸ் வைஷ்ணவ் அந்த மாதிரி ஆளுங்ககிட்ட நீங்க சேரலாமா இல்ல சேரலாமா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? வைஷ்ணவ் தாஸ் வந்து சோ யாருக்கு சுத்த பக்தி இருக்கோ அவங்க தான் வைஷ்ணவ். சோ முஸ்லிம் இந்த மனுஷங்களை எல்லாருமே பக்தி பண்ணலாம். மனுஷங்க எல்லாருமேனா சண்டாலா ஆகட்டும், நராதமா ஆகட்டும், எவ்வனா ஆகட்டும், முஸ்லிம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், யார் வேணாலும் பண்ணலாம் பக்தி வந்து. இப்போ चूड़ामणि ஒத்துக்கிறாங்க. अच्छा कर्म करते करते चित्त शुद्ध होता है. चूड़ामणि சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ கர்மா பண்ண என்ன ஆகும்? चित्त शुद्धि ஆகும். चित्त शुद्धि होने पर ज्ञान अधिकार उत्पन्न होता है. चित्त शुद्धि आना என்ன ஆகும்? ज्ञान अधिकार வரும். फिर ज्ञानियों की कोई निर्भेद ब्रह्म ज्ञानी होता है और कोई सविशेष स्वीकार करते हुए वैष्णव होता है. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து? என்ன சொன்னாங்க சூடாமணி? இப்போ சூடாமணி என்ன சொன்னாங்க? இப்போ நல்ல செயல்கள் செய்யறப்போ அவங்க வந்து புரியல கிளியரா. அவங்க நல்ல செயல்கள் செய்யறதுனால மனம் வந்து சுத்தமடையும். பியூரிஃபை, ஹார்ட் பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை எது பண்ணா? பக்தி பண்ணா. அவங்க பக்தியா சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க இப்போ அவங்க வந்து? பிரிஸ்கிரைப்ட் கர்மா வந்து
பக்தி சொல்லல, அவங்க வந்து கர்மான்னு சொல்லியிருக்காங்க. கர்மா கர்மா சாரி கர்மா பிரிஸ்கிரைப் ஆ. கர்மா. அது சோ பண்ணும்போது அவங்க எலிஜிபிளா இருப்பாங்கன்னு சொல்றேன். அவங்க எலிஜிபிளாவே ஹார்ட் வந்து பியூரிஃபை ஆகும்னு சொல்லி சொல்றேன். சோ என்ன சொல்றாங்க, அவங்க வந்து கர்மா பண்ண பண்ண பண்ணா சித்த சுத்தி ஆகும். ஓகேங்களா? சித்த சுத்தி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வரும். ம். சோ ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வரும். எப்போ? கர்மா பண்ண பண்ண ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வரும். அந்த அதிகாரம் வந்துடுச்சுன்னா அப்போ சில பேர் வந்து அந்த நிர்விசேஷ பிரம்ம பத்தி சில பேர் போவாங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த சவிசேஷவாதி. நிர்விசேஷனா என்ன, சவிசேஷனா என்ன? நிர்விசேஷனா இம்பர்சனல் பிரம்மன், பகவானுக்கு ஆகாரம் கிடையாது. இதுல சில பேர் போடுவாங்க. ஓகேங்களா? சவிசேஷ் பிரம்மனா பகவானுக்கு ரூபம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கர்மா பண்ண ஹார்ட் பியூரிஃபை ஆகும். ஹார்ட் பியூரிஃபை ஆனா ஞானாதிகாரம் வரும். ஞானாதிகாரம் வந்துச்சுன்னா சில பேர் நிர்விசேஷ போறாங்க, சில பேர் வந்து சவிசேஷ் போறாங்க. நிர்விசேஷ்னா பிரம்மஜோதி, சவிசேஷ்னா भगवान. इस तरह क्रमानुसार पहले कर्माधिकार समाप्त किए बिना वैष्णव नहीं हुआ जा सकता. ऐसा अवस्था में अत्यज होने के कारण मुसलमानों को जहां कर्मों का अधिकार तक प्राप्ति नहीं है, उन्हें भक्ति का अधिकार कैसे मिल सकता है? सो இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சுடாமணி சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ கர்மா பண்ணா ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க எல்லா மனுஷங்க எல்லாருமே வைஷ்ணவ ஆகலாம்னு சொல்லிட்டு, அந்த முஸ்லிம்ஸ் கூட வைஷ்ணவ ஆகலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்க. யாரு சொன்னாங்க? வைஷ்ணவ் தான் சொன்னாங்க இல்லையா? லாஸ்ட் ஆன்சர்ல பார்த்தோம், முஸ்லிம்ஸ் கூட வைஷ்ணவ் ஆகலாம், மனுஷங்க எல்லாருமே வைஷ்ணவ் ஆகலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு சுடமணி கேக்குறாங்க, இப்போ கர்மா பண்ணா ஹார்ட் பியூரிஃபிகேஷன் ஆகும். ஹார்ட் பியூரிஃபிகேஷன் ஆனா அவங்களுக்கு ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாரம் வரும். ஞானம் புரிஞ்சுக்கிறது அதிகாரம் வந்தா சில பேர் வந்து நிர்விசேஷ் போவாங்க, இன்னும் சில பேர் வந்து சவிசேஷ் வருவாங்க. இங்க பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, அந்த முஸ்லிம்களுக்கு கர்மா பண்றதுக்கே அதிகாரம் கிடையாது. இன்னும் ஹார்ட் எப்படி பியூரிஃபை ஆகும்? ஹார்ட் பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஞானம் எப்போ வரும்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சவிசேஷம் நிர்விசேஷம் எப்ப ஆவறாங்க இவங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு இவங்க அலோ இல்ல. இப்போ வைஷ்ணவ் எப்படி ஆயிட முடியும் இவங்க வந்து? ஓகேங்களா? சோ இது வந்து யார் கேட்டு இருக்கிறது? அந்த சுடாமணி கொஸ்டின் கேட்டாங்க. வைஷ்ணவ் தாஸ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு வைஷ்ணவ் தாஸ் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க, अंत्यज मनुष्यों को भक्ति में पूर्ण अधिकार है. இந்த அந்தியஜங்களுக்கு கூட மனுஷ பக்தியில வந்து பூர்ண அதிகாரம் இருக்கு. इस प्रत्येक श्वास स्वीकार करता है. இது வந்து எல்லாமே சாஸ்திரம் வந்து ஏத்திக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தை வந்து நான் சொல்றது கிடையாது, சாஸ்திரம் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதா में स्वयं भगवान कहते हैं. பகவத்கீதையில வந்து स्वयं भगवान சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? माम हि पार्थ व्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः श्रेयो वैश्यश्च तथा शूद्रस्तेऽपि यान्ति परां गतिम्. ब्राह्मण क्षत्रिय वैश्य शूद्र अथवा 4 वर्णों से बहिर्मुख अंत्यज भी यही विष्णु भक्त आश्रय ग्रहण कर ले तो उसे भी सर्वश्रेष्ठ मानना चाहिए. என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்திரீ பிராமணன் ஆகட்டும், க்ஷத்ரியா ஆகட்டும், வைஷ்யா ஆகட்டும், சூத்ரா ஆகட்டும், இவங்க இங்க 4 வர்ணங்களை விட்டுட்டு இதோட வெளியில இருக்கிற ஆளுங்க ஆகட்டும், இதோட வெளியில இருக்கிற ஆளுங்களை கூட ஆகட்டும், மீன்ஸ் என்ன, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், அந்தியஜ், அவங்க எல்லாம் இவங்களே ஆகட்டும், விஷ்ணு பக்தியோட ஆசை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள கூட ஹையஸ்ட்னு சொல்லிட்டு ஏத்துக்கணும். மீன்ஸ் என்ன சொல்றாங்க, இவங்க கூட விஷ்ணு பக்தி பண்ணலாம். अर्थात हे पार्थ, स्त्री वैश्य शूद्र और पापी योनि में जन्म ग्रहण करने वाले अंत्यज यदि जो कोई भी हो मेरा थोड़ा भी आश्रय लेता है तो वे परागति के प्राप्त होता है. सो என்ன, ஸ்திரீ ஆகட்டும், வைஷ்யா ஆகட்டும், சூத்ரா ஆகட்டும், அதுக்கப்புறம் இதோட மோசமான குலத்துல பிறந்திருந்தாலும்
பகவானோட பக்தி கொஞ்சம் ஆச்சு ஆசை எடுத்துக்கிட்டா என்ன, அவங்க வந்து உத்தம கத்தி அடையிறாங்க. ஏன் ஆசை சப்துக்கு அர்த்த பக்தி से है. இங்க ஆசைன்னா என்ன அர்த்தம்? பக்தி. பக்தி பண்ணா இவங்க கூட உன்னத கதி அடைஞ்சிடுவாங்க. மீன்ஸ் என்ன, பகவானே கிளியர் சொல்லிட்டாங்க. மீன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் மீன்ஸ் அந்தியஜ் ஆகட்டும், மீன்ஸ் அவுட்காஸ்ட் ஆளுங்களை கூட என்னோட ஆசை எடுத்துட்டாங்கன்னா உன்னகத்தி அடையிறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க பகவான். அவுட்காஸ்ட் அப்போ ஆசை எடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் அவங்க கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு தானே அர்த்தம். பிரபு. அதுக்கப்புறம் ஸ்கந்த पुराण में अंतर्गत काशी खंड में भी इसका समर्थन किया गया है. स्कंद पुराणலயும் இது சொல்லியிருக்காங்க. ब्राह्मण क्षत्रिय वैश्य शूद्र वा यदि वेतर विष्णु भक्ति समायुक्तो ज्ञाने सर्वोत्तमश्च. இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா யாராச்சுட்டு இருக்கும், இல்லைன்னா இன்னும் மோசமான குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க விஷ்ணு பக்தியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து உன்னதமா நினைச்சுக்கணும். நாரத புராணல சொல்லியிருக்காங்க. स्वपाचोपि महिपाला विष्णु भक्ति द्विजाधिक विष्णु भक्ति विहीनो यतिश्च स्वपच्छाधिक. हे राजन, चंडाल भी यदि विष्णु भक्त हो वह ब्राह्मण की अपेक्षा श्रेष्ठ है. चंडालन கூட விஷ்ணு பக்தன் ஆயிட்டானா, சண்டாலன் என்ன நாய் மாசம் சாப்பிடுறாள். சோ அந்த மாதிரி ஆளு கூட विष्णु भक्ति பண்ணிட்டாங்கன்னா அவங்க ब्राह्मणोட हाईएस्ट நினைக்கணும். यहाँ तक कि जो सन्यासी विष्णु भक्ति विहीन होता है वह चंडाल से भी अदम होता है. ஆனா சன்னியாசி ஆயிட்டு கூட அவங்க விஷ்ணு பக்தி பண்ணலன்னா அவங்க என்ன, அவங்க வந்து அந்த சண்டாளனோட மோசம். யாரே சன்னியாசி இருந்தாலும் விஷ்ணு பக்தி பண்ணலன்னா ये येष पुरुषम साक्षात आत्म प्रभवमीश्वरम ना भजनंती अवजानंती स्थान भ्रष्ट पतंती अद. எங்க சொல்றாங்க பாகவதம்ல கிளியரா சொல்றாங்க. ஏஷ புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபோமீஸ்வரம். புக்ல பாத்தாங்க, புக்ல தேடாதீங்க, நான் வந்து ஜெனரல் சொல்லிட்டு இருக்கிறது. ஏஷ புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபோமீஸ்வரம் நா பஜந்தி அவஜானந்தி ஸ்தானத் பிரஷ்ட பதந்தி அது. அவங்க எந்த மாதிரி ஆளுங்க, எந்த மாதிரி கேஸ்ட்ல ஆச்சுக்கிட்டும், எந்த மாதிரி பொசிஷன்ல ஆச்சு இருக்கட்டும், அவங்க வந்து விஷ்ணு பக்தி பண்ணலன்னா, மீன்ஸ் எக்ஸாம்பிள் பிராமண, அவங்க வந்து விஷ்ணு பக்தி பண்ணலன்னா என்ன ஆகும், அந்த அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து ஃபால் டவுன் ஆடுவாங்க. அத்த பும்பி த்விஜ சிரேஷ்டா வர்ணாசிரம விபாக சனுஸ்தித தர்மச சம்சித்திர் ஹரிதோஷணம். இந்த வர்ணாசிரம தர்மம் எல்லாம் ஏன் பண்ணிருக்காங்க, ஏன் பண்ணிருக்கிறதுனா ஒரே ஒரு ரீசன், பகவானோட பிரசன்னத்துக்காக மட்டும்தான். அந்த மீன்ஸ் அவங்க பிராமண இருந்துட்டும் இதெல்லாம் பிராமண சத்ரு வைஷ்ய சூத்ர இதெல்லாம் ஏன் பண்ணிருக்காங்க, அந்த பகவானோட சந்துஷ்டிக்காக மட்டும்தான், பகவான் சந்துஷ்டி படுத்துறதுக்காக மட்டும்தான். அந்த மாதிரி பிராமண பொசிஷன்ல வந்துட்டாலும் அவங்க வந்து விஷ்ணு பக்தி பண்ணலன்னா ஏஷ புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபமீஸ்வரம். அவங்க வந்து பிராமண குலத்துல பிறந்தாலும் பகவான சந்துஷ்டி பண்றேன்னா அந்த பொசிஷன்ல இருந்து கீழே வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும், எல்லாமே போயிடும், எல்லாமே நல்ல குணங்கள் எல்லாம் போயிடும். சோ ஆனா ஹரிபக்தன் இல்ல, ஹரிபக்தனுக்கு என்ன மாதிரி கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஹரிபக்தி பண்ணிட்டு இருந்தா எல்லா விதமான நல்ல குணங்களும் வரும் அவங்களுக்கு. வந்து ஹரோ பக்தஸ்ய குதோமஹ குணா நான் மனேரத்தோ நாசதி பாவத்தோ புகி. ஆனா வெளியில இருக்கு மீன்ஸ் பக்தி எல்லா நல்ல குணங்கள் இருந்தாலும் பக்தி பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன, எல்லா நல்ல குணங்களும் போயிடும். विप्राद्वि सद्गुणयुतादरविंद नापा पादारविंद विमुख स्वपचम वरिष्ठाम मन्येतद अर्पित मनो वचने हितार्थ प्राणाम पुणाति सकलम नति பூரிமான. ஒரு பிராமணுக்கு வந்து 12 விதமான நல்ல குணங்கள் இருந்தாலும் அவங்க விஷ்ணு பக்தி பண்ணலன்னா அது வந்து அவனு சண்டாளனோட மோசம். ஆனா சண்டாளன் வந்து விஷ்ணு பக்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கதான் சிரேஷ்டம். சோ அந்த நல்ல குணங்கள் என்ன, க்ஷமோ தமோ தபஸ்சௌச்சம் சாந்தி ராஜ்யமேவச்ச ஞான விஜ்ஞானம் அஸ்தித்வம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜ. இந்த நல்ல குணங்கள் 12 நல்ல குணங்கள் இருந்தாலும் அந்த பிராமணிக்கு விஷ்ணு பக்தி பண்ணலன்னா அதெல்லாம் போயிடும். ஏஷ புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபமீஸ்வரம் நா பஜந்தி அவஜானந்தி ஸ்தான பிரஷ்ட பதந்தி அது. அந்த ஸ்தானத்துல இருந்து ஸ்தான பிரஷ்ட பதந்தி அது, அந்த இடத்துல இருந்து பிரஷ்டனாயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுவாங்க. சோ சூடாமணி இப்ப சொல்றாங்க இதுக்கெல்லாம்
ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் வைஷ்ணவதாஸ் வந்து சூடாமணி சொல்றாங்க, பிரமான் அநேக் தியா ஜா சக்தா ஹே. இந்த மாதிரி ஸ்லோகாஸ் எல்லாம் நிறைய சொல்லிடலாம், அங்கிலிருந்து இங்கிலிருந்து இங்கிலிருந்து அங்கிலிருந்து எல்லாம் கோட் பண்ணிட்டு. किंतु आवश्यकता तो इस बात की है कि विचार में क्या तय होता है, ஆனா பிராக்டிக்கல் வேற. இந்த மாதிரி கோட்டேஷன் வேணும் நிறைய கொடுத்துடலாம், ஆனா பிராக்டிக்கல் எங்க இருக்கு? சூடாமணி சொல்லிட்டு இருக்காங்க, दुर्जति दोष कैसे दूर होता है. எக்ஸாம்பிள் அந்த இப்போ அந்த துர்ஜதி தோஷ் இருக்கு இல்லையா, துர்ஜதி தோஷ்னா என்ன? இப்ப எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பிராமணன் தான் இருக்காங்க, ஒரு பிராமணே இருக்காங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு சின்ன வயசுல பையன் வந்து எங்க தொலைச்சிட்டாங்க, மிஸ் ஆயிடும், அவங்க சின்ன பையன் மிஸ் ஆயிடும். அது ஒரு முஸ்லிம்காரங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஒரு 20-30 வருஷம் அந்த முஸ்லிம்காரங்களை வந்து அவங்க அந்த பையனை வளர்த்துவாங்க. அப்போ 20-30 வருஷத்துல என்ன அந்த முஸ்லிம்ஸோட குவாலிட்டிஸ் வந்திருக்குமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம், அந்த பையனுக்கு நான்வெஜ் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லா விதமான முஸ்லிம்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும், சோ இவங்க அப்பா எங்க அம்மா அப்பா கிடையாது, எங்க அம்மா அப்பா வந்து பிராமணன் சொல்லிட்டு. அப்பா முஸ்லிம்காரங்களை விட்டுட்டு அந்த அப்பா அம்மா, உண்மையான அப்பா அம்மா பிராமன்ஸ் கிட்ட போறாங்க. ஆனா அந்த பிராமன்ஸ் கிட்ட போனாலும் அது இத்தனை வருஷம் இருக்கிற அந்த முஸ்லிம்ஸ்காரங்க கிட்ட பிராமன்ஸ் கிட்ட போனாலும் நான்வெஜ் அப்படியே விட்டுடுவானுங்களா என்ன? இல்ல, அந்த முஸ்லிம் விட முடியாது. இப்ப அதுதான் இந்த சூடாமணி சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, நீங்க சொல்லிடலாம், இந்த மாதிரி கொடேஷன் வேணும் நிறைய கொடுத்துடலாம், இவங்க கூட பக்தி பண்ணலாம் அவங்க கூட பக்தி பண்ணலாம், அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த தோஷம் இருக்கும் தானே. 40 வருஷம் கழிச்சு இந்து கிட்ட வந்தாலும் அவன் முஸ்லிம் மாதிரிதான் இருப்பான். இப்ப இப்ப துர்ஜாதி அது அந்த துர்ஜாதி தோஷ் कैसे दूर होता है. அந்த அந்த தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, இப்போ அது எப்படி தூரம் ஆகும்? जन्म द्वारा जो संग दोष उत्पन्न होता है, क्या वह पुनः जन्म लिए बिना कभी दूर हो सकता है. இப்போ அந்த இப்போ என்ன மீன்ஸ், அந்த இப்போ பிறக்கிறதுல இருந்து அவன் முஸ்லிமா இருக்கான், ஓகேங்களா. பிறக்கிறதுல இருந்து முஸ்லிமா இருக்கா, 50 வருஷம் வரைக்கும் முஸ்லிமா அந்த முஸ்லிம் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நான்வெஜ் சாப்பிடுறது அது இது எல்லாமே அந்த முஸ்லிம் ரிச்சுவல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அது சடனா விட்டுட முடியுமா என்ன? அது எப்ப முடியும்? இன்னொரு பிரிவி எடுத்தக்கு அப்புறம் அப்ப பிராமணா பிறந்தா அப்ப வேணும்னா அந்த பிராமணோட ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ண அந்த பிராமணோட ரிச்சுவல்ஸ் அந்த சம்ஸ்காரம் வரும். இப்ப அந்த முஸ்லிமா இருந்துகிட்டு சடனா பக்தி பண்றேன்னு சொல்லிட்டேன்னா அப்ப அந்த துர்ஜாதி தோஷம் அப்படியே தானே இருக்கும். அந்த துர்ஜாதி தோஷம் எப்படி போகும்? நெக்ஸ்ட் பிரிவில தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். வேற இன்னொரு பிரிவு எடுக்காம அந்த துர்ஜாதி தோஷ் எப்படி போகும்? புரிஞ்சுதா? பிரபு 3 பேருக்கும் புரிஞ்சதுதானே கொஸ்டின்? கிஷோர் உங்களுக்கு வைஷ்ணவதாஸ் அது சொல்றாங்க, துர்ஜாதி தோஷ் பிராரப்த கர்ம ஹே. அது வந்து எதுல இருந்து வரும் அந்த துர்ஜாதி தோஷ் வந்து? அது வந்து பிராரப்த கர்மா. எக்ஸாம்பிள் அவன் முஸ்லிம்ல பொறுக்கிறானா என்ன, அது காரணம் என்ன? அவன் பண்ணிருக்கிற இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்துல பண்ணிருக்கிற பிராரப்த கர்மா. वह भगवान नाम के उच्चारण से दूर हो जाते हैं. அந்த பிராரப்த கர்மா என்ன? பகவானோட நாமம் சொன்னாலும் அதெல்லாம் தூரமாயிடும். அது இப்போ அந்த துர்ஜாதி தோஷ் தூரமாகணும், ஓகேவா. மெயின் ரீசன் என்ன? அந்த துர்ஜாதி தோஷ். அது எதுல இருந்து வரும்? பிராரப்த கர்மா. அந்த கர்மா சும்மா பகவானோட நாமம் சொல்லிட்டாலே போயிடும் அந்த பிராரப்த கர்மா. அதுக்கு பாகவதம்ல கொட்டேஷன் இருக்கு என்ன? என்னாம சுக்ருச்சன்வத் உகாசோபி विमुच्यते संसारात. जिनका नाम एक बार सुनने से चंडाल भी उसे समय संसार और जाति दोष से मुक्त हो जाती है. பகவானோட வெறும் நாமம் கேட்டாலே என்ன, சண்டாலம் இருந்துட்டும் யாரா இருந்துட்டும் அந்த சம்சாரத்துல இருந்து அந்த ஜாதி தோஷத்துல இருந்து ரிலீஸ் ஆடுவாங்க. வேற நாத்தர பரத்தரம் கர்மா நாத்த பரம் கர்மா நிபந்த கிருந்தனாம் முமுக்ஷுதாம் தீர்த்த பதானு கீர்த்தனாத் न यत् पुनः कर्मसु सज्जते मनो रजस्तमोभ्याम कलिलम ततोन्यता. जो लोग इस संसार बंधन से मुक्त होना चाहते हैं, यार இந்த संसार बंधन இருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, उनके लिए अपने चरणों के सर्वश्रेष्ठ तीर्थों को भी तीर्थ बना देने वाला भगवान नाम का
भगवान के नाम संकीर्तन से बढ़कर कोई साधन नहीं है. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பகவானோட நாமத்தோட ஹையஸ்ட் இது கிடையாது. जिससे पापों का सब ध्वंस हो सकता सके. சோ அது சோ அந்த நாமம் என்ன மாதிரி வெறும் பாவங்கள் எல்லா பாவங்களும் வந்து அப்படியே கேட்டு சொன்ன உடனே எல்லா துவம்சம் ஆயிடும். क्योंकि भगवान का आश्रय लेने के मनुष्य का मन फिर कर्मों को प्रचंड में नहीं पड़ता. भगवान नाम के अतिरिक्त किसी भी दूसरे प्रायश्चित का आश्रय करने से मन रजोगुण और तमोगुण से ग्रस्त ही रहता है तथा उससे पापों का फल रूप से नाश नहीं होता. सो भगवान नाम எடுத்துக்கிட்டா எல்லா பாவங்களும் வந்து தவசம் ஆயிடும். நெக்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, அஹோ வதஸ்வபச்சிட்டோ கரியான் யஜ்ஜுஹார வர்த்தத நாம துப்பியம் தேபுஸ் தபுஸ் ஜுஹ சஷ்ணுராஜ்ய பிரம்மானுச்சர் நாம கிருணந்தி. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. सो है ना சொல்றாங்க, अहो नाम ग्रहण करने वाला पुरुषों का श्रेष्ठता की बात और अधिक क्या कहूं. जिनके जिह्वा के अग्रभाग में आपका नाम उच्चारित होता है वे चंडाल कुल में जन्म लेने पर भी सर्वश्रेष्ठ है. भगवान नाम வந்து யார் வந்து மீன்ஸ் நிரந்தரம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பத்தி நான் என்ன சொல்லட்டும், வெறும் பகவானோட நாமம் அந்த சண்டால் சொல்லிட்டா கூட அவங்கள வந்து சிரேஷ்டமா நினைக்கணும். உனக்கு பிராமணத்தோ பூர்வ ஜன்மே பி சித்த हो चुका है. யார் பகவானோட நாமம் வந்து நித்தியமா சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்கள என்ன அந்த மீன்ஸ் இந்த பிராமண குவாலிட்டிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயே அவங்களை எல்லாம் தாண்டிட்டாங்க. क्योंकि जो श्रेष्ठ पुरुष आपका नाम उच्चारण करते हैं उनको ने ब्राह्मण के तप हवा तीर्थ सदाचारण पालन वैश्य वेद ध्यान यह सब कुछ पहले ही कर लिया है. யார் வந்து பகவானோட நாம வந்து நித்தியம் எடுக்க முடியும், யார் எல்லா க்ஷேத்திரங்களும் புண்ணிய க்ஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணிருக்காங்களோ, யார் எல்லா வேத தியானங்களும் படிச்சிருக்காங்களோ, யார் இந்த மாதிரி ஹவன் பண்றது அது இது எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காங்களோ, யார் எல்லா விதமான தபஸ்யங்களும் வந்து முடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பகவானோட நாம வந்து நித்தியமா எடுக்க முடியும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு, பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. அஹோ பதஸ்வ பச்சதோ கரியான் யஜ்ஜிஹாக்ர வர்த்ததே நாம துப்யம் தேபுஸ் தபுஸ் ஜுஹோ சஷ்ணுரான்ய பிரம்மானுச்சர் நாம கிருணந்தி. இது சோ யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பகவானோட நாம நித்தியம் எடுக்க முடியும். இன்னும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, கோகோட்டி தானம் கிரகணிக கஸ்ய பிரயாக கங்கோதக கல்பவாச யக்ஞாயுதமே ருசுவர்ண தானம் கோவிந்த கீர்த்தன சமம் சதாம்ஷ. சோ கோடி கணக்கான மாடுங்களை வந்து கிரகண டைம்ல தானம் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்குமோ, பிரயாக கங்கோதக கல்பவாச. சோ கங்கா கிட்ட போயிட்டு மீன்ஸ் அந்த பிரயாக கிட்ட போயிட்டு ஒரு பிரம்மாவோட ஒரு கல்பம் ஒரு கல்பம் எவ்வளோ இப்போ 3 யாராச்சும் சொல்லலன்னா சோ எவ்வளவு மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பிரம்மாவுக்கு ஒரு கல்பம்னா எவ்வளவுன்னு சொல்லிட்டு 12 hours எவ்வளவுன்னு சொல்லிட்டு. இப்போ மீன்ஸ் யார் சொல்றீங்க இப்போ? இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் क्वेश्चन. 1000 மகாயுகம் பிரபு. 1000 மகாயுகம். और 1000 மகாயுகம்னா எவ்வளோ? 4 யுகம் பிரபு. சோ 4 யுகம் சேர்த்தா ஒரு மகாயுகம். அந்த மாதிரி 1000 மகாயுகம் சேர்த்தா பிரம்மாவுக்கு ஒரு 12 hours. ஓகேங்களா? சோ அந்த ஒரு கல்பம் போய் அந்த பிரயாகல வாசம் பண்ண எவ்வளவு பலித்தம் கிடைக்குமோ, அதுக்கப்புறம் யக்ஞாயுதம் மேரு சுவர்ண தானம் ஒரு யாகம் பண்ணிட்டு ஒரு சுமேரு பர்வத்தம் அளவுக்கு மீன்ஸ் அந்த சுமேரு பர்வத்தம் முன்னாடி பூமி வந்து ஒரு கடுகு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவு பெருசா இருக்கும் சுமேரு பர்வத்தம். அந்த அளவுக்கு தங்கம் தானம் பண்ண எவ்வளவு ரிசல்ட் கிடைக்குமோ, என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன கோடிக்கான மாடு தானம் பண்ண எந்த டைம்ல கிரகண டைம்ல. ரெண்டாவது வந்து பிரயாக கிட்ட போயிட்டு ஒரு கல்பம் வாசம் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ரிசல்ட். அதுக்கப்புறம் யக்ஞாயுதம் மேனு சுவர்ண தானம் யக்னம் பண்ணிட்டு சுமேரு பர்வத்தம் அந்த அளவுக்கு தங்கம் தானம் பண்ண. இந்த 3 சேர்த்தா கூட கோவிந்த கீர்த்தன சமம் சதாம்ஷ ஒரு கோவிந்த நாமத்துக்கு ஈக்குவல் வராது. மீன்ஸ் ஒரு பகவானோட நாமத்துக்கு ஈக்குவல் வராது இதெல்லாம் சேர்த்தா கூட. सो चूड़ामणि கேக்குறாங்க, तब भगवान नाम को उच्चारण करने वाला चंडाल यज्ञादि कर्मों को क्यों नहीं कर सकता? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ அந்த பிராமணன் பாருங்க எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ ஓகே இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க அந்த வைஷ்ணவஸ் வந்து இந்த யாராவது வேணாலும் வைஷ்ணவம் ஆகலாம். ஓகேங்களா? யார் வேணாலும் வைஷ்ணவம் ஆகலாம்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க? வைஷ்ணவதாஸ். ஓகேங்களா? இப்போ வைஷ்ணவதாஸ் இந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கு சூடாமணி என்ன சொன்னாங்க, இப்போ கர்ம பண்ண ஞானம் வரும். ஞானம் வந்தா அவங்க சவிசேஷம் ஆவாங்க, இல்லைன்னா சில பேர் நிர்விசேஷம் ஆகுறாங்க. இதெல்லாம் எப்ப வரும்?
கர்மா பண்ணாதான் வரும். அந்த முஸ்லிம்காரங்களுக்கு கர்மா பண்றதுக்கே அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு ஞானம் எப்படி வரும்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் வைஷ்ணவஸ் எப்படி ஆவாங்க? அதுக்கு வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, இல்ல பக்தி வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஸ்லோகஸ் மீன்ஸ் அந்த வைஷ்ணவதாஸ் வந்து நிறைய ஸ்லோகஸ் வந்து கொட்டேஷன் பண்ணி சொன்னாங்க. இவங்க பக்தி பண்ணலாம், இவங்க பக்தி பண்ணா சோ எல்லாரோட ஹையஸ்ட் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகவானும் எல்லாம் சொன்னதெல்லாம் சொல்றாங்க வைஷ்ணவதாஸ். அதுக்கு பிராமணன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சூடாமணி, ஓகே இந்த மாதிரி கொட்டேஷன் வேணும்ல நிறைய கொடுத்துடலாம், ஆனா ஜாதி தோஷம் இருக்கும் தானே. அவன் முஸ்லீமா பிறந்துட்டு 50 வருஷம் நான்வெஜ் சாப்பிட்டான், மறுபடியும் இப்போ வந்துட்டு அவங்க வந்து என்ன பக்தி பண்ணணும், அப்படியே வந்துட்டு விட்டுட்டு எல்லாம் விட்டு பக்தி பண்ணி முடிஞ்சிடுமா என்ன? இதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்? மறுபடியும் இன்னொரு பிரிவி எடுத்தாதான் அந்த ஜாதி தோஷ் போகும். அதுக்கு சோ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க அந்த ஜாதி தோஷம் எதனால வரும்? நம்ம இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல மோசமான கர்மா பண்ணிருந்தா இந்த டைம்ல முஸ்லீமா பிறப்போம். அதுல இருந்து மீன்ஸ் இது காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பண்ணிருக்கிற கர்மா. அந்த கர்மா எல்லாம் என்ன ஆகும்? வெறும் வாட்டி ஒரு பகவான் நாம எடுத்தால போயிடும் அந்த கர்மாஸ் எல்லாம். ஓகே, இப்போ நீ சொன்ன பகவான் நாம சொன்னா எல்லா கர்மா எல்லாம் போயிடும் சொல்லிட்டு, இப்போ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அப்ப ஒரு முஸ்லீம் கிட்ட ஒரு பகவான் நாம அப்படியே சொல்ல வச்சுட்டு ஏன் வந்து நீ அப்படியே யாகம் யக்னம் எல்லாம் பண்ண வைக்க முடியாது? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ இது யார் கேட்டு இருக்கிறது? இப்போ அந்த கர்மம் எல்லாம் எதுல இருந்து போகும்? பகவானோட நாமம் சொல்லிட்டாலே போயிடும். அப்போ ஒரு முஸ்லீம்காரங்க கிட்ட வந்து கிருஷ்ணன் நாமம் சொல்ல வச்சுட்டே நம்ம வந்து யக்னங்களும் தப்பமும் இந்த மாதிரி ஹோமம் பண்ண வைக்க முடியுமா என்ன? இல்லன்னா பகவானுக்கு வந்து கோயிலை விட்டுட்டு பூஜை பண்ண வைக்க முடியுமா என்ன? அப்போ ஒத்திக்கிறீங்க தானே கம்ப்ளீட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இருக்கிறது? இது வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, यज्ञादि कर्मों को करने के लिए ब्राह्मण के गर्भ जन्म लेने का आवश्यकता है। जैसे ब्राह्मण के गर्भ जन्म पर भी यज्ञोपवीत संस्कार न होने तक कर्माधिकार नहीं होता, वैसे ही हरिनाम का आश्रय कर चंडाल शुद्ध होने पर भी ब्राह्मण के गर्भ शोक्र जन्म न पाने तक यज्ञ का अधिकार नहीं होता, किंतु यज्ञ अपेक्षा अनंत गुण श्रेष्ठ भक्ति का अंगों का आचरण कर सकता है। சோ இப்போ என்ன சொல்றாங்க? அதுக்கு சூடாமணி வைஷ்ணவதாஸ் வந்து, இப்போ நீங்க யக்னம் அது இதுன்னு எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டது? கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இப்போ யாரு யக்னம் பண்ண முடியும்? பிராமணஸ் வந்து யக்னம் பண்ண முடியும். சூத்ரா அப்ப யக்னம் பண்ண முடியுமா என்ன? இல்ல. மீன்ஸ் அது என்ன அதுக்கு சம்பந்தப்பட்டது? அப்போ அது கர்மக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா? சோ இப்போ அந்த வைஷ்ணவதாஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி யக்னம் பண்றதுக்கு அது இதுக்கு எல்லாம் பிராமண குலத்துல பிறக்கணும். அதை நானும் ஒத்துக்கிறேன். எந்த மாதிரின்னா, நீங்க பிராமண குலத்துல பிறந்துட்டாலும் அந்த பையனுக்கு யக்ன சம்ஸ்காரம் உபவித் சம்ஸ்காரம் ஆகிற வரைக்கும் அந்த பிராமணுக்கு அந்த மீன்ஸ் அந்த பையனுக்கு கூட யாகம் பண்றதுக்கு வேத படங்களுக்கு படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்குதான் சொல்றாங்க சாஸ்திரம், ஜென்மனா ஜாதே சூத்ரா சம்ஸ்கார பவேத் விஜய். கலிகத்துல எல்லாரும் பொறுக்கிறது வந்து சூத்ரவா தான் பொறுப்பாங்க. ஆனா சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பிராமணன் ஆவாங்க. விஜய் வேத பட்டத் பவேத் விப்ரா பிரம்ம ஜானாதி பிராமணா. சோ என்ன ஆகும்? மீன்ஸ் சம்ஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் கூட மீன்ஸ் என்ன யக்ன யாகம் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? மீன்ஸ் அந்த பையனுக்கு பிராமண குலத்துல பிறந்துட்டாலும் யக்னோபவித் சம்ஸ்காரம் ஆகலைன்னா அந்த பையனு கூட மீன்ஸ் யாகம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அதே மாதிரிதான் இங்க ஹரிநாம் எடுத்துட்டாலே சண்டாளன் கூட சுத்தன் ஆயிடுவான். சுத்தனாவான். எந்த மாதிரி சுத்தமா அவங்க கூட பக்தி பண்ணலாம். ஆனா சோ இந்த மாதிரி கர்மம் எல்லாம் பண்றதுக்கு முடியாது. ஆனா அந்த கர்மோட 1000 மடங்கு சிருஷ்டி பக்தியே பண்ணிட்டு இருக்கானே. இங்க பேச்சு எதுக்கு வந்துட்டு இருக்கு? கர்மா குரல இங்க பேச்சு வந்து இங்க பேச்சு எதுக்கு நடந்துட்டு இருக்கு? பக்திக்காக இங்க நடந்துட்டு இருக்கு. வேணும்னா அவங்க வந்து அந்த சண்டாலம் வந்து பகவானோட நாமம் சொல்லிட்டு வேணும்னா அவங்க பவித்திரதான் அப்படின்னு மீன்ஸ் வேணும்னா அவங்க வந்து இந்த யக்ஞ யாகம் பண்ணாம போயிடலாம்.
ஆனாலும் அவன் வந்து மீன்ஸ் பகவான் நாம எடுக்க 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 பகவானோட ஆசை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவான், அந்த பிராமணனோட சிரேஷ்டன் ஆயிடுவான். ஏன், அவன் வந்து பகவானோட ஆசை எடுத்திருக்காங்க. அதனால அந்த இந்த கர்மாவோட 1000 மடங்கு சிரேஷ்ட அந்த பக்திக்கு அதிகாரம் ஆயிடும் அந்த அந்த சண்டாலுக்கு. புரிஞ்சுதா? பிரபு. சோ चूड़ामणि கேக்குறாங்க, वाह अच्छा सिद्धांत रहा, ओके நல்லதா சொல்லிட்டீங்க. जिसे साधारण अधिकार तक नहीं दिया गया उससे अत्यंत श्रेष्ठ अधिकार दिया जाए, इसका स्पष्ट प्रमाण क्या है? சோ நீங்க ஏதோ மிஸ் என்ன நல்லா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து எதுவும் ஒரு சாதாரண அதிகாரம், வெறும் கர்மா பண்றதுக்கே அதிகாரம் கிடையாது அந்த ஆளுங்களுக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பக்தி பண்றதுக்கு எப்படி அதிகாரம் வந்துடுச்சு? மறுபடியும் கேட்ட கொஸ்டினை கேட்ட ஃபர்ஸ்ட்லயே கேட்டாங்க இல்லையா இந்த கொஸ்டின், மறுபடியும் சேம் கொஸ்டினே கேக்குறாங்க. இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா என்ன? யார் சொல்லிட்டு இருக்கிறது? சூடாமணி. சூடாமணி. சோ சாதாரண கர்மா பண்றதுக்கே அதிகாரம் கிடையாது. அப்ப அந்த கர்மாவோட 1000 மடங்கு சிரேஷ்ட பக்தி பண்றதுக்கு அதிகாரம் எப்படி வந்துடும் அவங்களுக்கு வந்து? அந்த பிராமண அந்த முஸ்லிம் அந்த செண்டாளங்களுக்கு முஸ்லிம்காரங்களுக்கு எல்லாம் இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா என்ன? இது வந்து சூடாமணி கேக்குறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? இன்னைக்கு இவ்வளோட போதும். இது நல்லா படிச்சுட்டு வாங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. இது படிக்கலன்னா மறுபடியும் புரியாது நாளைக்கு வந்து கிளாஸ்ல. ஆமா பிரபு, புரியாது. ஏன்னா ரொம்ப இருக்கு இன்னைக்கு. கம்பல்சரி படிச்சுட்டு வாங்க. நீங்க அந்த ரெக்கார்டிங் போடுங்க, நாங்க கேக்குறோம். தேங்க்யூ.